மாலை அணிவித்து அவருக்கான அஞ்சலி தற்போது செலுத்திக் கொண்டிருக்கின்றார் அவருடைய சகோதரியார். ஈழத்தமிழர்கள் தங்களுடைய சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார். பொன் சிவகுமாரனுடைய தியாகம் இந்த மண்ணிலே நிலை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய சிலையை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இடித்து நொறுக்க பல்வேறு சதிகள் மேற்கொள்ளப்பட்டு 3 தடவைக்கு மேல் அந்த சிலை உடைக்கப்பட்ட நிலையிலே 2001ஆம் ஆண்டு தென்னிலங்கை அரசாங்கத்தோடு தனக்கு இருந்த தேசிய நல்லிணக்கத்தின் அடிப்படையில் அந்த சிலையை உருவாக்கி அந்த சிலை இன்றும் தலை நிமிர்ந்து நிற்க காரணமாக இருக்கின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய மாலையை அணிவித்து அவருக்கான தன்னுடைய மரியாதை செலுத்தி இருக்கின்ற நிலையிலே மூத்த கட்சி தமிழ் மக்கள் மத்தியிலே உருவாகிய மூத்த கட்சியாகிய தமிழக கட்சி அகில இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைவர் CVK சிவஞானம் ஐயா அவர்கள் இந்த மூத்த போராளிக்கு தன்னுடைய மலர் அஞ்சலியை செலுத்தி மலர் மாலையை அணிவித்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார். தலைவர் சித்தார்த்தன் தற்போது பொன் சிவகுமாரனுடைய நினைவு தூபிக்கு சிலைக்கு மலர் மாலை அணிவித்துக் கொண்டிருக்கின்றார். கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலே தன் பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்ட ஸ்தவராஜா அவர்களும் இந்த இடத்திலே கலந்து கொண்டு பொன் சிவகுமாரன் அவர்களுக்கு தன்னுடைய அஞ்சல் நிகழ்வை செலுத்தி இருக்கின்றார். அதே போன்று முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சர்வேஸ்வரன் அவர்களும் தற்போது தன்னுடைய மலரஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு தரப்புகளையும் சேர்ந்த அரசியல் தரப்புகளை சேர்ந்தவர்கள் இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு பொன் சிவகுமாரன் அவர்களுக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணிலே ஈழ மக்கள் சுய கௌரவத்துடன் வாழ வேண்டும், யாருக்கும் தலைகுனியாமல் வாழ வேண்டும் என்பதற்கான தன் உயிரை இந்த மூத்த போராளி ஈழத் தமிழர்கள் மத்தியிலே விடுதலை உணர்வை தூண்டி ஈழத்தமிழர்களின் உன்னதமான வாழ்விற்காக உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்ற புதிய கலாச்சாரத்தை மக்கள் மத்தியிலே விதைத்த பொன் சிவகுமாரன் அவர்கள் வழியிலே தோன்றிய பல்வேறு மூத்த தலைவர்கள் இங்கே ஒன்று கூடி தங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழரசு கட்சி, அதே போன்ற புரட் அமைப்பை சேர்ந்தவர்கள், தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய பிரதிநிதிகள் என்று பல்வேறு தரப்பினரும் இங்கே வருகை தந்து தங்களுடைய மலரஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு அரிய தருணமாக இது அமைந்திருக்கின்றது.